ஹாய்ங்க. இது சண்டே மினி வ்ளாக். பக்கத்தால் கருமத்தம்பட்டியில் தேர் திருவிழா போட்டிருந்தாங்க. சரி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி போல் தான் கிளம்புனோம். அப்போவே இருட்டாயிடுச்சு. அப்புறம் சரி இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் சும்மா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். போனால் சாமி முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு சரி கடை வீதிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போனோம். உள்ளே போக போக பார்த்தா ரொம்ப கூட்டமாயிடுச்சு. பார்த்தா நிற்கிறக்கு கூட இடம் இல்லை. எல்லோரும் கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. பார்த்தா நடக்கவே முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இதுலேயும் நம்ம விடுவோமா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதுவும் வாங்குறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சர்ச்சுக்கிட்ட போய் சுற்றி பார்த்தோம். உள்ளெல்லாம் போகல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தால் தான் தேரும் நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா பார்த்தா சாமியே வெளியில் இருக்குது. நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பக்கத்தால் தேர்கிட்ட நிறுத்தி இந்த சாமியை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம சாமி மாதிரி தான். நம்ம எப்படி ஹிந்து சாமி எப்படி அலங்கரித்து எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அந்த சாமி பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடையிலலாம் நிறைய பொருளெல்லாம் இருந்துச்சு. நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் டேட்டோலாம் குத்திட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவை பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்குறாருன்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் விளையாட போனோம். இந்த ட்ரெயின் மாதிரி ட்ராகன் மாதிரி போகும்ல, அது பார்த்தா ஃபஸ்ட்டு பாப்பா அழுதா. அப்புறம் பார்த்தா போக போக ஜாலியாகிட்டா. அப்புறம் நாங்களும் ஜாலியாக விளையாண்டோம். எந்த ஒரு தேர் திருவிழாக்கு போனாலும் இந்த விளையாடுறதுலலாம் போக மாட்டோம். ஏதாவது பொருள் வாங்குறது அந்த மாதிரி பண்ணுறது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றது தான் பண்ணுவோம். அப்புறம் சரி இந்த வருஷம் சரி போகலாம், ஒரு தேர் திருவிழாவில் அன்றைக்கும் ஒன்று விளையாடலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் ட்ரை பண்ணலாம், பாவம் கொஞ்சம் பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஓகே, பெரியவங்களுக்கு வந்து அவ்வளோக்கா இருக்காது. நாங்கள் பாப்பாக்கோசரம் இதில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாண்டோம். ஒரு 10-15 ரவுண்டு. அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வெளியிலலாம் சுற்றி பார்த்தோம். இந்த ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதிலலாம் பாப்பாவை உள்ளே விட்டா மற்ற குழந்தைங்கள்லாம் பெருசாக இருக்குது, அவங்க விளையாடி பாப்பா விழுந்துட்டான்னா அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விடலை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கையில் எப்பயுமே பிளாக் கலரில் ஒரு பேண்ட் போட்டிருப்பாரு. அது வந்து பிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்லிவிட்டு அவர் அது மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அது மட்டும் பார்த்து தேடி டிசைன் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து இந்த